ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் நம்மளோட கிச்சனில் எப்படி நிறைய டைம் சேவ் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு நாள் முழுவதும் அந்த கிச்சன்லேயே நின்று வேலை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ப்ளஸ் நம்மளோட எனர்ஜி லெவல் லோ ஆகிறது, எப்போ பார்த்தாலும் கிச்சனில் வேலையே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்மளோட டைமை நிறைய கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்மளோட மற்ற விஷயங்களுக்கும் அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நியூலி மேரிட், புதுசாக குக்கிங், க்ளீனிங் விஷயங்கள்லாம் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் சரி, இதில் நான் சொல்ல போகிற இந்த சின்ன சின்ன விஷயங்களில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா என்னால் அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சு. அதனால நான் என்னோடய வேலைகளை ஈஸியாக பண்ண முடியுது, என்னோடய வேலைகளை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பண்ண முடியுது. ஸோ என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்காம என்னால் இது முடியாது, என்னால் இது செய்கிறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லா வேலைகளையும் நம்ம பழக பழக தான் அது ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். பட் ஒரு வாரம் 10 நாள் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததும் கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் உங்களால் நிறைய டைம் அந்த கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இந்த டைம் சேவிங் கிச்சன் டிப்ஸை நான் 3 விதமாக பிரிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா குக்கிங், 2வது விஷயம் க்ளீனிங்கில் எப்படி டைம் சேவ் பண்ணுறது, 3வது விஷயம் நம்ம கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கக்கூடிய திங்ஸை வச்சு அதில் எப்படி நம்ம டைம் சேவ் பண்ணிக்கிறது அப்படின்னு 3 விதமாக அதை பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கிங்லேருந்து நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த குக்கிங் அப்படின்ற விஷயத்தில் நான் எப்படி டைம் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங்கை ஈஸியாக்கிக்கிறதுக்கும் நிறைய மணி சேவ் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளோட எனர்ஜியை சேவ் பண்ணிக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க வேண்டியது ஒரு மீல் பிளான். இந்த வாரத்துக்கு என்னெல்லாம் சமைக்க போகிறோம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அப்புறம் நைட் டின்னர், இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் என் ஹஸ்பண்டோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கான மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த மீல் பிளான் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்க மாதிரி ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்க மாதிரியும் பார்த்துக்குவேன். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்வீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதுறீங்க, பட் எங்கள் வீட்டிலலாம் அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நீ ஏன் ஏதாவது பார்த்து சமைச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னா இது இன்னுமே பெஸ்ட்டு தான். நம்மளே ஒரு ஈஸியாக ஹெல்த்தியாக இருக்க மாதிரியான மீல் பிளான் ஒரு 10-15 நிமிஷம் டைம் எடுத்து ரெடி பண்ணிடலாம். அந்த மீல் பிளான் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, அதில் ஒரு வாரத்தில் ஒரு 2 நாள் 1 பாட் ரெசிபீஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கர்லேயே நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிற மாதிரி நிறைய காய்கறிகள், பருப்பு இந்த மாதிரி சேர்த்து சமைக்கிறது, பன்னீர் ரைஸ், பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு சாதம் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியாக பண்ணக்கூடிய ரெசிபீஸ் இருக்குது. அப்படி இருக்க மாதிரியான டிஷ்ஷஸ் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் எழுதிக்கலாம். இன்னொரு நாள் வெரைட்டி ரைஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் அடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட மீல் பிளானை ஈஸியாக நீங்களே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட குக்கிங் வேலைகளுக்கான அந்த டைம் ரொம்ப எடுத்துக்காது, டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா ஒரு மைண்ட் அளவுலையும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. நமக்கு இந்தந்த டிஷ் தான் பண்ண போகிறோம், இந்த டிஷ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு நம்ம மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காமல் குயிக்காக சமைச்சு முடிச்சுருவோம். இப்போது 2வது டிப் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட கையில் ஒரு மீல் பிளான் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மீல் பிளானை கையில் வச்சுட்டு அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்க போகிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான் வச்சுருக்கிறதுனால அதில் என்னென்ன காய்கறிகள் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த காய்கறிகள் மட்டும்தான் வாங்க போகிறோம். இப்படி நம்ம வாங்குறதுனால தேவைக்கு அதிகமாக ஃப்ரிட்ஜில் காய்கறிகள் ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். தேவைக்கு அதிகமாக காய்கறிகள் வாங்குறதுனால அதிகமாக பணம் செலவு பண்ணுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு ஃப்ரிட்ஜில்.
அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ ப்ரிப்பரேஷன். இந்த வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அதில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறேனோ அதுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் முதல் நாள் ஈவினிங் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஒருவேளை அது அடுத்த நாள் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறேன், இல்லை கத்திரிக்காய் பொரியல் பண்ண போகிறேன், இல்லை தண்ணிக்காய் வச்சு சவு வச்சோ இல்லை சொரக்காய் வச்சோ ஒரு கூட்டு பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காய்கறிகளை மட்டும் நறுக்கி நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். மற்றபடி பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறம் புடலங்காய், பீட்ரூட் இந்த மாதிரி இருக்க காய்கறிகளாக நாளைக்கு நான் பொரியல் பண்ண போகிறேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். அதே மாதிரி இந்த வாரத்துக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது இருக்கும்ல, அதை ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். தேங்காய் சட்னி எங்கள் வீட்டில் கண்டிப்பாக 2 டைம் இட்லி தோசை இருக்குது அப்படின்னாலும் அந்த 2 டைமுமே தேங்காய் சட்னி என் ஹஸ்பண்டுக்கு தேவைப்படும். ஸோ அதனால முன்னாடியே தேங்காய் பீசஸை தனியாக எடுத்து வச்சுருப்பேன். துருவின தேங்காய் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன். இதெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கும்போது அதை ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுறதுனால டக்குன்னு காலையில் சமையல் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அப்போ உட்காந்து நறுக்கியோ இல்லை தேங்காய் பீசஸை தனித்தனியாக எடுத்துக்கிட்டோ தேங்காய் துருவல் பண்ணிட்டோ இருக்க தேவையில்லை. இதெல்லாத்தையும் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த மாதிரி புளியோதரையெல்லாம் பண்ண போகிறோம், அடுத்து ஒரு 2 நாள் கழிச்சும் திரும்ப அந்த புளியோதரை பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இந்த வாரத்தில் ஒரு நாள் அந்த புளியோதரை மிக்ஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி டைம் கிடைக்கும்போது தக்காளி தொக்கு இல்லை புதினா தொக்கு, மல்லி தொக்கு, இந்த மாதிரி நிறைய தொக்கு ரெசிபீஸ் இருக்கும்ல, அதில் எனக்கு அந்த வாரம் என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை ரெடி பண்ணி வச்சுருவேன். இது இருந்துச்சுன்னா ரொம்ப நம்மளோட வேலை சிம்பிள் ஆகிடும், குக்கிங் வேலை. தொக்கு இருந்துச்சுன்னா சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசை இருந்துச்சுன்னா அதோட தொட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம், இல்லை சூடான சாதத்தோட போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கிளறிக்கலாம், ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு தொக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அடுத்த நாள் மார்னிங் வீட்டில் சப்பாத்தி இல்லை பூரி பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாள் நைட்டு ஒரு 5 நிமிஷம் எடுக்குமா அந்த மாவு பிசைகிறதுக்கு, அதை பிசைஞ்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அடுத்த நாள் மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். நம்மள இப்போ ஒரு சில பேர் நினைப்பீங்க, ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அன்ஹெல்தி இல்லையா அப்படின்னு. நான் மாதக்கணக்குலேயோ இல்லை ஒரு 10-15 நாள் வரைக்குமோ ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. நம்மளோட vlog ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு தேவையானதை முதல் நாள் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பேன். மிச்சப்படி இப்போ தொக்கு இதெல்லாம் நம்ம வெளியில் வச்சாலுமே நிறைய நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். நான் அதெல்லாம் டைம் கிடைக்கும் போது குவான்டிட்டி ஜாஸ்தியாக பண்ணால் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். கம்மியாக பண்ணும்போது வெளியிலே வச்சு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிட்டு காலி பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்டோர் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியான டைமில் தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் காரணமாக இந்த மாதிரி தான் நம்மளோட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாவது ஈஸியாக்கிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்டுக்க முடியும். அடுத்த விஷயம், நம்ம கவுண்டர் டாப்பில் ஒருவேளை மசாலா ஐட்டம்ஸ் என்ன மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் தீந்துருச்சா, திருப்பி அதில் எவ்வளோ ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு அதில் எதுவும் மசாலா ஐட்டம்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போவே அதை ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா மார்னிங் டைம் நம்ம சமைக்கும்போது அந்த பாக்ஸை எடுக்கும்போது அதில் மசாலா கம்மியாக இருக்குது இல்லை தீந்து போச்சு அப்படின்னா அப்போ உட்காந்து ஒரு மசாலா பாக்கெட்டை கட் பண்ணி அதில் கொட்டி இல்லை கடுகு சீரகம் ஏதாவது வேணும்னா அப்போ நம்ம அதை ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் டைம் வேஸ்ட் ஆக தான் செய்யும். அது ஒரு டென்ஷனை க்ரியேட் பண்ண தான் செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஒரு தடவை செக் பண்ணிடுவேன். எதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதில் தேவை இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். ப்ரிப்பரேஷன் வேலைகள் பண்ணும்போது நான் முக்கியமாக கவனிக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அந்த வீக்லி மீல் பிளானுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்னோட பேண்ட்ரி ஏரியாவில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவேன். மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே மந்த்லி கிராசரிஸ் வாங்கி வச்சுருவேன். பட் மீல் பிளான் ரெடி பண்ணும்போது ஏதாவது நமக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அதுக்குரிய ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் இல்லாமல் கூட நம்மக்கிட்ட போயிடும். ஸோ அது அப்படி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை முதல் நாளே, அதாவது அடுத்த நாள் அந்த சமையல் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல் நாளே அந்த பேண்ட்ரி ஏரியாவை செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு பொருள் இல்லை அப்படின்னா அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஏன்னா அடுத்த நாள் சமைக்கும் போது தான் அந்த பொருள் நமக்கு ஞாபகம் வருது, இல்லை அப்போ தான் அது தேவைப்படுது அப்படின்னு
கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து திருப்பி சமைக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகும். இதோட நம்மளோட சமைக்கிற டைமும் ஜாஸ்தியாக செய்யும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாளைக்கு நான் என்ன சமைக்க போகிறேனோ அதுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் என்னோடய பேண்ட்ரி ஏரியாவில் இருக்கா இல்லை வாங்க வேணுமா அப்படின்னு பார்த்துட்டு தேவை இருந்துச்சு அப்படின்னா முதல் நாளே வாங்கி வச்சுருவேன். ஸோ தட் அடுத்த நாள் கடகடன் என்னோடய சமையல் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த டிப், நான் சமைக்கும்போது என்ன மாதிரியான டைம் சேவிங் விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறேன். சமைக்கிறதுக்கு முன்னாடியே சமையலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத ஃப்ரிட்ஜில் இருந்தோ இல்லை பேண்ட்ரி ஏரியாவில் இருந்தோ எடுத்துகிட்டு வந்து கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு தடவையும் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அந்த பொருள் தேவைப்படுறதை எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதே மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் ஏதாவது தேவை அப்படின்னா ஒவ்வொரு தடவை நடந்து போயும் பேண்ட்ரி ஏரியாவை ஓப்பன் பண்ணி இல்லை கிராசரி எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த ஏரியாவில் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுவே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால சமைக்கிறதுக்கு முன்னாடியே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு தான் சமையலை ஸ்டார்ட் பண்ணுவேன். அடுத்து என்னோட டைம் சேவிங்கில் நான் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க பர்னர், அதாவது ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய 3 பர்னரையுமே யூஸ் பண்ணுவேன். ஒரே டைமில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சைடு சாதம் வைக்கிறது, ஒரு சைடு பொரியல் பண்ணிகிட்ருப்பேன், இந்த சைடு தாளிக்கிற வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நடந்துட்டுருக்கும். இந்த மாதிரி 3 ஸ்டவ்வையுமே யூஸ் பண்ணுவேன். சைடில் இண்டக்ஷன் இருந்துச்சுன்னா ஏதாவது ரீஹீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதையும் அப்பப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரே டைமில் அந்த பர்னர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய டிஷ்ஷஸை டக்குன்னு பண்ணுற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கும் ஒரே ஸ்டவ்வை யூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் அதே இடத்துல நம்ம நின்றுக்கிட்டே ஒரே வேலை தான் முடிச்சிருப்போம். அந்த ஒரே டைமில் பக்கத்தில் இருக்க ஸ்டவ் எல்லாத்தையும் சின்ன வேலைகளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே டைமில் ஒரு 2-3 டிஷ்ஷஸ் கடகடன் பண்ணி முடிச்சிட முடியும். அதே மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குக்கரையும் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஒரே டைமில் 2-3 பர்னரில் ஒரு 2 பர்னரில் குக்கர் வச்சுருப்பேன். ஒன்றில் காய் வெந்துட்டுருக்கும், இந்த சைடு சாம்பார் குக்கரில் வச்சு விட்ருப்பேன், அந்த சைடு சாதம் வச்சு விட்ருப்பேன். இப்படி குக்கரை நிறைய நான் யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக நம்மளோட கிச்சன் வேலைகளை ஈஸியாக்குற மாதிரியான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன். நல்ல குவாலிட்டியான பொருளை இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கும் போது அந்த வேலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகும். இந்த மாதிரி மிக்சியாக இருக்கட்டும், சாப்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு நைஃப் ஷார்ப் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், நம்ம பிளெண்டர் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன அந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட வேலைகளை ஈஸியாக்குற மாதிரியான ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளோட டைமை நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும். அப்படின்றதுனால இந்த மாதிரி பொருட்களில் கொஞ்சம் ஜாஸ்தி விலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினாலும் அது குவாலிட்டியான பொருளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் உழைக்கும். ஒன்று. 2வது விஷயம், நம்மளோட அந்த டெய்லி கிச்சன் வேலைகளை ஈஸியாக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களில் நான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுப்பேன். நான் இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்கள்லாம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் என்னோட குக்கிங் வேலைகள் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப நேரம் அதுக்கு தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி ரொம்ப சுருக்கமாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறேன். 2வதாக க்ளீனிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட சேனலில் நான் நிறைய பேசின ஒரு விஷயம். நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணாலே தெரியும். க்ளீனிங் அப்படின்றது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த க்ளீனிங் வேலைகளை எவ்வளோ சிம்பிளாக பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்குவேன். ஆனால் ஒரு சிலருக்கு நான் பண்ணக்கூடிய அந்த க்ளீனிங் வேலைகள் இவ்வளோ வேலைகளாக இருக்குது க்ளீனிங்கில் அப்படின்னு தோணும். பட் ஒர்க்கிங் உமனாக இருக்கவங்களுக்குலாம் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். சமையல் வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களையும் பார்த்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வெளியில் போயிட்டு திரும்ப அந்த வேலைகள் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ரொட்டீன் வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை ஒரு டீப் க்ளீன் கவுண்டர் டாப் பண்ணுற மாதிரி, அன்னைக்கு சமைக்கும்போது லைட்டாக ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை ஒரு ஈரமான கிளாத் வச்சோ ஒரு 2 நிமிஷம் தான் கடகடன்னு அந்த கவுண்டர் டாப்பை தொடச்சி விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் வரும்போது அடுத்து நீங்கள் வேலைகள் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே சைட் பை சைடாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4-5 பாத்திரங்களை க்ளீன் பண்ணி வைக்கிறது. சமையல் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியான பாத்திரங்களை யூஸ் பண்ணுறது. ஒரே பாத்திரத்தை லைட்டாக கழுவிட்டு திருப்பி நீங்கள் அடுத்த சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பாத்திரங்களை கம்மியாக யூஸ் பண்ணுறது உங்களோட க்ளீனிங் வேலைகளை கொஞ்சம் குறைக்கும். வீட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய சிங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு தண்ணி போகிற இடத்துக்கு ஒரு லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த சிங்கில் கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை அப்பப்போ போட்டு வச்சிட்டிங்கன்னா சமையல் முடிக்கும்போது அந்த பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் தண்ணியில் ஊறி நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட வேலைகளை கொஞ்சம் ஈஸி பண்ணிக்கலாம்.
அடுத்ததாக கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுறதுல எப்படி டைம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வசதியாக இருக்க மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயோ பேண்ட்ரி ஏரியாலேயோ டெய்லி பேசிஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மசாலா ஐட்டம்ஸை டக்குன்னு எடுத்து வைக்கிற மாதிரி கைக்கு எதிர்த்தாப்பில் வசதியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பேண்ட்ரி ஏரியாவில் உள்ளே தள்ளி ஒரு பொருளை வச்சுட்டிங்க அப்படின்னா அதை எடுக்கிறதுக்குன்னு நீங்கள் பொறுமையாக நின்று ஒரு பொருளாக தள்ளி வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயே நிறைய டைம் போயிடும். ஸோ டெய்லி பேசிஸில் உங்களுக்கு எது ரெகுலராக தேவைப்படுமோ அதை எதிர்த்தாப்பில் இருக்க மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டான கண்டெய்னர்ஸ் வந்து ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வெளியிலேருந்தே அதில் என்ன பொருள் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஈஸியாக பார்த்து எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். நான் இது வரைக்கும் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது கஷ்டம்தான். பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டே டு டே லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கிச்சனில் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ண முடியும். நிறைய உங்களுக்கான டைம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் நமக்கு அது கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரொட்டீனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கே தெரியாமல் அந்த பழக்கங்களுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகிக்குவோம். ஸோ தட் அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.